2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது டிசம்பர் மாசமே பொறந்துருச்சு. 2வது ப்ரோமோ நம்ம பார்த்துருப்போம். முதல் ப்ரோமோல ஆல்ரெடி நம்ம என்ன ஆரம்பிச்சது தான். இன்னைக்கு வந்து அந்த என்னது அது? அந்த பொம்மைய கையில குடுத்தோமே, அந்த பொம்மைய வச்சு நீங்க என்ன ஐடியால இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாய்ங்க. இப்ப தான் வந்து மெயின் கன்டென்ட்டே இருக்குது. இதுல என்னன்னா, அதே மாரி பொம்மைய வச்சு யார் வந்து எவிக்ட் ஆவாராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கான்செப்ட். அந்த உள்ள போட்டுட்டு யார் யார் வந்து நாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்கலாம் போயிட்டு பொம்மைய தேடணும். அதுல யாரோட பொம்மை இல்லையோ அவங்க தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிக் பாஸே முடிவு பண்ற மாதிரி ஒரு ஐடியால வந்து பண்ணியிருக்கிறாய்ங்க. இது வந்து அதுல வந்து சிவகுமார் தான் வெளிய போறாரு. சாச்சனா தப்பிச்சுட்டாய்ங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா? இல்ல வந்து என்ன பட வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரியல. நேத்து சனிக்கிழமை ப்ரோகிராம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அத பார்க்கும்போது நமக்கே பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். நான் ஃபுல்லா பார்த்துட்டு 2 மணி நேரம் ஃபுல்லா பார்த்துட்டு என்னத்த உட்காந்து பேசுறது? நமக்கே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்து என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நானே. சரி மறுபடியும் அந்த ப்ரோமோ வரும்போது பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு. எவிக்ஷன் ப்ராசஸ்ல சிவகுமார் வெளிய போயிட்டு சாச்சனா தப்பிச்சிட்டு இருக்கிறது ஒரு விதத்துல பார்த்தா எனக்கு ஒரு நியாயமான விஷயமாவே தெரியல. நேத்து கேள்வி கேட்கும்போது கூட மஞ்சரியை புடிச்சுக்கிட்டு அவ்வளவு கேள்வி கேட்டதுக்கு வந்து ஒரு நியாயமான பதில் இருக்குதா? அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல. சாச்சனா கேள்வி கேட்கும்போது தப்பா நினைச்சுக்காதேன்னு கேள்வி கேட்க வேண்டியது. அதுக்கப்புறமேட்டு சில வார்த்தைகள் கேட்டா கூட பூசி மொழிகை கேள்வி கேட்க வேண்டியது. மஞ்சரி வந்து பெரிய தவறுகள் பயங்கரமான தப்பு பண்ணல. ஆனா வந்து பேசிக்கா ஒரு தப்பு. அத வந்து தவிர்த்திருக்க முடியும். பட் ஆனா ஒரு கன்டென்ட் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னு நினைச்சு தான் மஞ்சரி பண்ணி, அருண் மேல இருக்கிற வன்மத்த கொட்டி, அந்த வன்மம் வந்து திருப்பி அவங்களுக்கு ரிவர்ஸ் வந்து, அது வந்து சனிக்கிழமை இன்னும் பெரிய மிக நெகட்டிவான இடத்த நோக்கி வந்து மஞ்சரி தள்ளிருச்சு. அதுதான் லாஜிக்கலி நடந்த விஷயம். ஆனா சாச்சனா பண்ண விஷயங்கள் வந்து மஞ்சரி பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. சாப்பாடுன்னு ஒரு கன்டென்ட் இருந்தது. ஆனா சாச்சனா நெறைய விஷயங்கள் அந்த மாரி பண்ணிருக்கு. பட் ஆனா அது எல்லாத்தையுமே காப்பாத்தி விட்டுட்டாய்ங்க போல இருக்குது. காப்பாத்துறதுக்கு உண்டான விஷயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சிவகுமார் வந்து அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. நான் ஆல்ரெடி சொன்னேன் தான். 2, 3 வாரமா சொல்லிட்டு இருக்கிறேன். வைல்ட் கார்ட் என்ட்ரிலருந்து வரவங்க தான் வெளிய போவாய்ங்க போல இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கவங்க கண்டிப்பா போமாட்டாய்ங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோற்றம் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஏன்னா, முதல்லலாம் எப்படி இருக்கும்னா, வைல்ட் கார்ட் என்ட்ரில வரவங்க உள்ள ஸ்ட்ராங்கா வருவாய்ங்க. அவங்க வந்து ஏற்கனவே இருக்கவங்கள வெளிய தூக்குவாங்க. அதான் நடக்கும். போன வாட்டி வைல்ட் கார்ட் என்ட்ரிக்குள்ள வந்த அர்ச்சனாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கப்பே அடிக்கிறாய்ங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன். ஏன்னா, உள்ளுக்குள்ள இருக்க யாருக்குமே கேமே தெரியாது. உள்ளுக்குள்ள வந்து தான் கேம் ஆட ஆரம்பிச்சிருப்பாய்ங்க. வெளியிருந்து வரவங்களுக்கு அவங்களுடைய பேசிக்கா என்னென்ன நடந்துட்டு இருக்குது, மக்களோட பல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தே, இவங்களால சர்வே பண்ண முடியலைன்னா, அப்ப எந்த அளவுக்கு இவங்க வந்து ரொம்ப நார்மலான கண்டஸ்டன்டா இருப்பான்னு பாருங்களேன். அதுதான் வந்து சிவகுமார் நடந்திருக்குது. சிவகுமார் ஜெயிக்க வேண்டியது அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அப்படி ஜெஃப்ரிக்கு போயிடுச்சு. நம்ம ஒண்ணும் பண்றதுக்கு வழி இல்ல. அருணே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருந்தாரு. சிவகுமார் வெளிய போறதுக்கு உண்டான அந்த ஆப்ஷன நம்மளே உருவாக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி உட்காந்து ஃபீல் பண்ணி, அதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுவாரு. சிவகுமார் வச்சு நீங்க சிம்பத்தி அருண் கிரியேட் பண்ணாருன்னா, ஒண்ணும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சிவகுமாருக்கு ஒரு சிம்பத்தியும் கிடையாது. ஸோ வெளிய போறது நல்லது தான். உள்ளுக்குள்ள இருக்கிறத விட வெளிய இருக்கிறது நல்லது தான். ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து சிவகுமார் எதையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியல. மஞ்சரி கிட்ட டென்ஷன் ஆகி சண்டை போடுறது மட்டும் தான் மிச்சம். ஆனா அதுவும் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அவருக்கு வந்து அந்த அக்ரெசிவ்னஸ் வந்து அவரோட ஃபேஸுக்கு வந்து செட் ஆகல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அக்ரெசிவ்னஸ் செட் ஆயிருந்துச்சுன்னா ஓரளவுக்கு கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, எனக்கு புரிஞ்ச வரைக்கும் பிக் பாஸுக்குள்ள சாச்சனா மாரி உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு ஆடியன்ஸ இரிட்டேட் பண்ணணும் போல. ஆடியன்ஸ் இரிட்டேட் பண்ணிட்டு ஹோஸ்ட்ட வந்து கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கணும் போல. அப்பதான் வந்து ஆ சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற தோற்றம் ஏற்படுது போல இருக்கு. அந்த ஆங்கிள்ல வந்து சாச்சனா வந்து பண்ணிருக்காங்க. சாச்சனாவும் விஜய் சேதுபதிக்கு இடைப்பட்ட அந்த நேத்து சம்மந்தப்பட்ட விஷயத்த டீட்டெயிலா உட்காந்து நம்ம வீடியோவே பேசிக்கலாம். அது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போதைக்கு இந்த எவிக்ஷன் ப்ராசஸ பத்தி ப்ரோமோ போட்டிருக்காய்ங்க. இந்த ப்ரோமோல இவ்வளவுதான் கன்டென்ட். இத தவிர்த்துன்னு பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஏதாவது உருப்படியா விஜய் சேதுபதி நேத்து தான் ரொம்ப நார்மலான ஒரு ப்ரோகிராம் நடத்தினாரு. இன்னைக்காச்சும் உருப்படியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நானும் காத்துட்டு இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட் எழுதுங்க. நம்ம இன்னும் உட்காந்து டீட்டெயிலா வந்து பேசுவோம். ரஞ்சித் அண்ணன் தப்பிச்சிட்டாரு, ஆனந்தி தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அதிசயமான விஷயம் தான். 2 பேரும் ஒண்ணுமே பண்ணாம அமைதியா உட்கார்ந்திருந்து மீடியாவுடைய விசிபிலிட்டிக்கே வராம எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆடியன்ஸ் ஆரம்பத்துலேருந்து ரஞ்சித்துக்கிட்டயும், ஆனந்திகிட்டயும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நம்பிக்கைய தான் அவங்க வந்து காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். அத தவிர்த்து ஒண்ணும் பெருசா பேசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒண்ணும் பெருசா விஷயம் இல்ல. சாச்சனா வந்து உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது கன்டென்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக தான் சாச்சனா உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு சில போராட்டங்கள் பண்ணுது. அதாவது இந்த டாஸ்க்லாம் சில டாஸ்க்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆயிருது. அப்புறம் நம்ம ஹோஸ்ட் அண்ணன் வந்து அவரு சில சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டாரு. அவரு வந்து சாச்சனா வெளிய அனுப்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவுல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து எனக்கு ஏற்படுது. விஜய் சேதுபதி அண்ணன்கிட்ட இருந்து அதான் நம்மளால உணர முடியுது. அவர் பேசுறதா இருக்கட்டும், கேள்வி கேட்டுட்டு நான் உன்ட்ட இதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. ஆனா அது வந்து ஒரு அழுத்தமான கேள்விய உருவாக்குச்சா, அது அழுத்தமான ஒரு ஃபீலிங்ஸ உருவாக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆடியன்ஸுக்கு அது வந்து சரியான ஒரு அபிப்பிராயத்த குடுக்கவே இல்ல.
கேட்க வேண்டிய பல கேள்விகள் இருக்குது. சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி விஜய் சேதுபதி சுற்றிக்கிட்டே இருக்காரு. திருக்குறள் சொல்கிறாரு, அப்புறம் முத்துக்குமார்ட்ட வெரிஃபை பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் உருட்டிட்டு இருக்காரு. அவர் முதல்ல தெளிவானா தான் உள்ளுக்குள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் ஓரளவுக்காச்சும் தெளிவாக ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க உள்ள இருக்கவங்களும் தெளிவு இல்லாமல் இருக்கனால விஜய் சேதுபதியும் தெளிவு இல்லாத மாதிரி நம்மளோட கண்ணுக்கு தெரிகிறார். அதனால் யார் வேணாலும் சர்வே ஆவாங்க, யார் வேணாலும் இந்த டாப் 5 இடத்த நோக்கி வந்து நகர்ந்து போகிறதுக்கு இல்லை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 13மே ஜோக்கராக இருந்தால் எப்போ அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி 18மே ஜோக்கராக இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்க தான் செய்வாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்களுடைய கருத்தில் கமெண்ட் எழுதுங்க, பேசுவோம். நன்றி, வணக்கம்.